ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து as a practice நீங்க பண்ணுங்க. பிகாஸ் நான் ஒவ்வொருத்தரையா கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கிரன்ச்சா தான் முடிச்சாகணும் இன்டர்ஃபேசிங் வரைக்கும் முடிக்கிறதுனால. ஸோ ஐ வில் டூ தி ஆன்சர்ஸ் அண்ட் உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் த டேபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் எழுதுறேன் உங்களுக்கு. ரைட் த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்னு கேட்கறாங்க. மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் காலம் மாடல் ஆஸ் வேர் கேர். அதாவது மாடலோடைய ஸ்ட்ரக்சரை மாத்த சொல்றாங்க இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாத்த சொன்னாலே இட் இஸ் ஆல்டர் இல்லையாப்பா? ஸோ ஆல்டர் டேபிள் போடணும். எப்போ ஆல்டர் யூஸ் ஆமாப்பா, எப்போ ஆல்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பெரிய கன்ஃபியூஷன். நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்ட்ரக்சரையே மாத்த சொல்றாங்க, டேட்டா டைப் மாத்த சொல்றாங்க, அதோடைய ஃபீச்சர்ஸை மாத்த சொல்றாங்க. அப்ப நம்ம ஆல்டர் யூஸ் பண்ணுவோம். வேல்யூவை மாத்த சொன்னா அப்டேட் யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா மாடலோடைய டைப்பை மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்டர் டேபிள் மாடல் எக்ஸிஸ்டிங் காலமா மாடிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ ஐடியா வந்து when they are asking you to do that, modify அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. மாடிஃபை காலம் பேரும் மாடல் ஆச்சு. மோட்டாரா டேபிள் பேரு? மாடல் மோட்டார் மாடிஃபை மாடல். நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைப், கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் போட்டுடலாம். ஸோ இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ். ஒரு மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு இத்தனை எதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேனாவே காமனா பண்ற மிஸ்டேக் இதுதான். ஆல்டரையும் அப்டேட்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றது. ஸோ எஸ் மகரிஷ், குட் ஈவினிங்ப்பா. ஸோ செகண்ட் வந்து இன்க்ரீஸ் த பிரைஸ் பை 20%. அதாவது இப்ப வந்து வேல்யூ பத்தி பேசுறாங்க. கரெக்டா? கீர்த்தனா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு? இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் த பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே அப்டேட். அப்டேட் மோட்டார் செட். காலம் பேரு பிரைஸ். பிரைஸ் ஈக்குவல் டு என்னது? ஆஹானா பிரைஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? பிரைஸ் ஈக்குவல் டு 20யா? 20%. Increase by 20%. So price plus 20 by 20% போடலாம். இல்லனா பிரைஸ் நம்ம மேக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா into 1.2 போட்டுக்கலாமா? கரெக்டா? into 1.20 தானே. price is multiplied by price into 1.2. it is increasing by 20%. it is becoming 120% தானே அர்த்தம் அங்க. So 1.2 நீங்க இது எந்த லாஜிக் நீங்க வேணா யூஸ் பண்ணுங்க. price is equal to price plus price into 0.2 அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா not for everything. where brand equal to Tata இந்த கொட்டேஷன் போடலனா half mark கட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் they will definitely ask. இது வந்து உங்களுக்கு அந்த 3 மார்க் 4 மார்க்ல வந்தாலும் வரும். 2 மார்க்ல ஜென்ரலா அவங்க queries கேட்கறது இல்ல. 2 மார்க்க தியரிக்கே வச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வலா ஸ்டாண்டர்டான டொமைன், கார்டினாலிட்டி, டிகிரி இந்த மாதிரியான கேள்விலாம் அங்க வருதே தவிர they are not asking queries in 2 mark. ஸோ 2 மார்க் உங்களுக்கு வராது. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா உங்களுடைய அடுத்ததுல வரும். இந்த கேட்டகரைஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின்ல 2023ல கேட்ட கேள்வி இது. எனக்கு வந்து யாரு அர்ஜுன் சொல்றியாப்பா? அர்ஜுன் 27 ஈஸின்னு நினைக்கிறேன். நீ சொல்லிடலாம் ஈஸியா. நீ வரதுக்குள்ளே எப்படி வந்து டிராப் அப்டேட் எல்லாம் வந்துட்டு டிடிஎல்ல. டிராப் அப்டேட் கிடையாது. ஆல்டரும் டிராப்பும். ஆல்டரும் டிராப்பும் டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன். இன்சர்ட்டும் அப்டேட்டும் டிஎம்எல். அவ்வளவுதான் பாரு. 2 மார்க்ஸ்க்கு இந்த கொஸ்டின் 2023லயும் கேட்டிருந்தாலும் 2024லயும் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. சோ ஈஸியான கேள்விகளும் வரும் நமக்கு பேப்பர்ல. சரி, நெக்ஸ்ட் எனக்கு ஹரிஷ் அடுத்த கொஸ்டின் சொல்றியா? பேசவேலாம் பேசாதவங்களோடலாம், நேத்து வராதவங்க கிட்டலாம். MySQL table sales has 10 rows. Yes. மேம் ஒன்னு வந்து அதுல இப்போ வந்து எம்டிஆ இருந்தா நன் டேட்டா டைப் அது ஸ்டார் இருக்குது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணும் மேம். டிஸ்கவுண்ட் இருக்குது வேல்யூஸ் இருக்குது மட்டும் தான் மேம் கவுண்ட். இது வந்து இதான் இவ்வளவுதான் நமக்கு கீவேர்ட் இல்லையா? கவுண்ட்ஸ் இல்ல, கரெக்ட்டா? இது வந்து நல்ல கவுண்ட் பண்ணும். காலம் நேம் நேத்து நாங்க இதை பார்த்தோம்ப்பா. சோ நாங்க இதை சொன்னோம். அந்த மாதிரி தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். ரைட் a statement to explain as to why there is a difference in both the counts னா
this will count the null also, whereas இது வந்து will not count yes or will ignore அப்படின்னு படிச்சோம். will ignore null. காலம் பேரை yes கொடுத்தோம். so count is the only function which does படிச்சோம் நம்ம. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு விட்டுற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் தி குரூப் பை கிளாஸ் பண்ணுவீங்க நீங்க. ஏதாவது ஒரு மேனேஜர் ஈஸியஸ்ட் அதுதான். டெசிக்னேஷன் ஒரு எம்ப்ளாயி டேபிள்ல வச்சுட்டு குரூப் பை டெசிக்னேஷன் கொடுத்தீங்கன்னா மேனேஜர் தனியா கிளார்க் தனியா வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துக்கலாம் இதுக்கு. இதுவும் நான் சொன்னேன் நேச்சுரல் ஜாயின் ஈக்வி ஜாயின். இங்க வந்து ஜாயின் காலம் நாட் ரிப்பீட்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குட்டி குட்டி கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். மற்றபடி ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் கிவ். வில் ஹேவ் a lot of time to think of good examples. நீங்க அது ரொம்பவே யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் நிதானமா மைண்ட்ல ஒரு வாட்டி யோசிச்சுட்டு அப்புறமா எழுதுங்க. அவ்வளவுதான். நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு இதுல. சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நேத்தே முடிச்சிருக்க வேண்டியது நம்ம முடிக்கல. கிருஷ்ணா சொல்றியாப்பா? எனக்கு கிருஷ்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுப்பா. என்ன கேக்குறாங்க? அவுட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒழுங்கா படிங்க. போன வாட்டிலாம் வந்து நீங்க மாடல் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது அவுட்புட் கேட்டதுக்கு query எழுதி வச்சீங்க, query கேட்டதுக்கு அவுட்புட் எழுதி வச்சீங்க, மாத்தி மாத்தி பண்ணிருந்தீங்க. கொஸ்டின் ஒழுங்கா படிங்க. இங்க அவுட்புட் தான் கேக்குறாங்க. கிருஷ்ணா பண்ண தெரியுதா உனக்கு? மேம் நேம் ஒரு காலம் ஃபுல்லா வரும் மேம். ஆர்டர் பை ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்கப்பா. அப்பனா என்ன வரணும்? அப்ப ரெண்டு PON இருக்கு P0 இல்லையா? இது ஃபர்ஸ்ட், P01 வரும் மேம். இது செகண்ட் காலமா வரும், இது தேர்ட் ரோவா வரும் இல்லையா? இது ஃபோர்த் Fourth ரோவா and வரணும், இது ஃபிஃப்த் ரோவா Yes. வரணும். கரெக்டாப்பா? ஆர்டர் பை ப்ராஜெக்ட்னு கொடுத்தாங்கன்னா PO1 PO1 PO2 PO4 PO4 அந்த ஃபுல் ரோ வந்துரும். எஸ்மா கிருஷ்ணா. நான் இதோட ஆன்சர் கீ நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்ப்பா. சொல்லுமா. மேம் இங்க ஃபர்ஸ்ட் P01 எந்த P01 வரலாம்ல மேம்? எது இருக்கோ அதே தான் யூஸ்வலா வருமா SQL ல போட்டீங்கன்னா. பட் அது வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே மேம். சரியா? சோ இது முடிஞ்சிச்சு. DOJ லைக் 2015ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சோ இது ரெண்டுமே 2015ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டா கண்ணா? நான் உங்களுக்கு இங்க வேற கலர்ல கூட போட்டு காமிக்கிறேன். சோ உங்க ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 2 ரெக்கார்ட்ஸ். They want only the name and salary. மேம் ஆர்டர் பை ப்ராஜெக்ட் போட்டா எது ஃபர்ஸ்ட் வரும் மேம்? அசெண்டிங் ஆர்டர் தானே. சோ P01 alphabetical. இருந்தா P01 2 இருந்தா எது ஃபர்ஸ்ட் வரும்? அதுதான் எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே தான் வருது டேட்டாபேஸ்ல எப்ப போட்டாலும். பட் அதை மைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். P01 எப்படி இருக்கோ டேபிள்ல. இப்ப ரஞ்சன் ஃபர்ஸ்ட் இருக்கு, முனீரா நெக்ஸ்ட் இருக்கு, அப்படியே தான் வரும் ஆன்சர்லயுமே. ஆனா நீங்க அதை மாத்தி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ஏன்னா டேட்டாபேஸ் வந்து அப்படியே ஆர்டர் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க வந்து எங்கேயுமே கொடுக்கல. பட் யூஸ்வலா அப்படிதான் அது பிஹேவ் பண்ணுது நமக்கு. இது என்ன பண்ணீங்கப்பா? இது வந்து இந்த ரெண்டு வேல்யூஸ் தானேப்பா. சோ நேம் அண்ட் ரஞ்சன் அக்தரா, ரஞ்சன் அண்ட் அக்தர் மட்டும் வரணும் உங்களுக்கு. அண்ட் salary இது என்னப்பா? 1 2 3 1,50,000 and 1,25,000. so name output should be like this. ரஞ்சன் அக்தர். நீட்டா எழுதுங்க, அழகா கோடு போட்டு எழுதுங்க. இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனப்படாதீங்க. நான் வந்து இங்க டைம் சேவ் பண்றதுக்காக அங்கேயே மார்க் பண்றேனே தவிர எழுதும் போது நீங்க ஃபுல்லா தான் எழுதணும். சரியா? சோ செகண்ட் ஆச்சு. இது நம்ம நல்ல கொஸ்டின் ஆச்சு. யார் இருக்கீங்க? எனக்கு ஹர்ஷிதா சொல்றியா? எஸ்மா ஹர்ஷிதா. தேர்ட் கொஸ்டின். நீ பேசுறது எனக்கு காதலே வேலை. மினிமம் ஆஃப் டேட் ஆஃப் ஜாயினிங் கேக்குறாங்க, மேக்ஸிமம் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க. மேக்ஸிமம் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்னா இருக்கிறதுலயே ஜாஸ்தி இருக்க டேட் ஆஃப் பர்த். சம்டைம்ஸ் கொஸ்டினை மாத்தி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யங்கஸ்ட் எம்ப்ளாயின்னு கேட்பாங்க சம்டைம்ஸ் கொஸ்டின்ல. ஸோ இப்படியே டைரக்டா கேட்கணுங்கிற அவசியம் இல்லதான். கொஞ்சம் கம்பிடன்சி கேட்கறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி கேட்க முடியும். பட் இங்க நமக்கு இப்போதைக்கு மேக்ஸிமம் தான். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து 1996 இருக்கிறது தான். ஸோ யூ ஹாவ் மின் ஆஃப் DOJ and max of DOB. காலம் ஹெட்டிங்ஸ் போட்டுருங்க. மினிமம் ஆஃப் டேட் ஆஃப் ஜாயினிங்னா நமக்கு இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ தான் 2015 இருக்கு. அதுல வந்து இது ஜான்வரி, இது பிப்ரவரி. இருக்கிறதுலே மினிமம் இதுல எதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே ஏர்லியஸ்டா வர்றது 1. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ
மேக்ஸிமம் டேட் ஆஃப் பர்த் வந்து 1996 11/15. அவ்வளவுதான் ஆன்சர் உங்களுக்கு. கிளியரா? டவுட் இல்லையே? இதுல மூவ் பண்ணட்டுமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? நானு செலக்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் அக்கவுண்ட். மேக்ஸிமம் டேட் மேக்ஸிமமா இருந்தா வந்து அது ஓல்டஸ்ட் டேட்டா இருக்குமா மேம் எப்பவுமே? அந்த பர்சன் நம்ம பார்த்தா அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி ஐபில கேட்டிருக்காங்க, நமக்கு கேட்டது இல்ல. சோ இதுல இருக்கிற யங்கஸ்ட் பர்சனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவன் தானே யங்கஸ்ட் பர்சன். ஓகே, மேக்ஸிமம் டேட் ஆஃப் டே பர்த் அந்த இருக்கவன் யங்கஸ்ட் பர்சன். 1996 மேக்ஸிமம் அதுதான் சூஸ் ஆமா, அது வந்து லாஜிக்கலா கொடுக்கும். மேக்ஸிமம்னு சொன்னா இருக்கிறதுலே பெரிய வேல்யூவை கொடுத்துரும் உனக்கு. ஆனா கொஸ்டின் அவங்க கேட்கும் போது என்ன கேக்குறாங்கன்னு ஒரு வாட்டி பாத்துக்கணும். அதான் கன்ஃபியூஷனா இருக்கு. கீர்த்தனா சொல்றியா எனக்கு இது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவுட்புட் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் கமா கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை ப்ராஜெக்ட். எதுல இருந்து? எம்ப்ளாயில இருந்து. இங்க இருந்து 1 2. சோ ப்ராஜெக்ட் வந்து PO1 இருக்கு, PO1, PO4 இருக்கு. PO2, PO3. நான் முக்காவாசி SQL அதே ஆர்டர்ல எழுதுவேன். நான் அப்படியே போட்டிருக்கேன். நான் இங்க ஆர்டர் பண்ணல அதை. சரியா? Okay, ma'am. சோ கவுண்ட் வந்து 2 2 1 கவுண்ட் ஸ்டார்ங்க. Yes, ma'am. 2 2 1. சண்முக பிரியா என்ன பண்ண நீ? எனக்கு கவுண்ட் ஆஃப் தப்பா போட்டிருக்கேன். அதாவது கவுண்ட் ப்ராஜெக்ட் குரூப் பை கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க மொத்தமா எவ்வளவு ப்ராஜெக்ட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீ வந்து 5ன்னு சொல்லணும். ஆர் டிஸ்டிங்க்ட் ப்ராஜெக்ட்னு கேட்டாங்கன்னா நீ 3ன்னு சொல்லணும். இவங்க என்ன சொல்லிருக்காங்க பாரு, ப்ராஜெக்ட் வந்து குரூப் பண்ணிக்க சொல்றாங்க தனித்தனியா. அப்ப PO1 தனியா ஒவ்வொரு வேல்யூவா குரூப் ஆயிடுச்சு. அது ஒன்னொன்னுலயும் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? இதுதான் ஆன்சர் வரும். PID, PName, EID name from projects P employee where எங்கெல்லாம் காமன் இருக்குன்னு பார்க்க சொல்றாங்கப்பா. சோ காமன் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. கலரை மாத்தினாதான் அது இருக்க ஆரம்பிக்குது. எனிவே சோ PID P0 3 வரவே வராது, ஏன்னா அங்க இல்லவே இல்லை. சோ இதை அப்படியே விட்டுருவோம். PO1 PO2 PO3 இருக்கு. சோ PID வேணும். ப்ராஜெக்ட் நேம் வேணும். அது ஏதோ எழுதிக்கோங்கப்பா, அந்த ரோடு திங் வாட் எவர் இருக்கு எழுதிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வேணும். EID வேணும். சரி, அப்போ வந்து PO1 கிட்ட PO1க்கு 2 EID இருக்கு. அப்ப ரெண்டுமே வருமான்னு தெரியலையே. இருக்கு, அதான் எனக்கும் தான். ரெண்டுமே வருதுப்பா, ரெண்டுமே போட்டிருக்காங்க. ஸோ PO1 PO4 PO1 PO2 நான் ஆன்சர் அப்படிதான் நோட் பண்ணிருக்கேன். PO4 எல்லாமே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்க E01 E02 E03 E04 E05 எல்லாமே வருது ஆன்சர்ல. சோ PID PName EID அப்புறம் நேமா. மேம் இதுல PName எப்படி மேம் இதுக்கு? ரெண்டு தடவை P01 வருது. சோ ரெண்டு தடவை ரெண்டு வாட்டி அதோட எழுதணும்ப்பா, 2 வாட்டி தான் எழுதியிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க போன வருஷம். கம்பார்ட்மெண்ட் பேப்பர் நினைக்கிறேன், பெரிய டேபிள் கொடுத்து எல்லாத்தையுமே போடுற மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஹைலி இரிட்டேட்டிங் கொஸ்டினா தான் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி ஆன்சர்க்கையும் அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே எழுதணும். பண்ணி சொல்ற மாதிரி அந்த என்னென்ன ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஜாயினிங் 2 டேபிள்ஸ் அவ்வளவுதானே, வேற எதுவும் பெரிய சர்ப்ரைஸ் கொஸ்டின். யாரு ட்ரை பண்றீங்க? சம்ஹிதா இருக்கியா? எஸ் மேம். எஸ் சம்ஹிதா. தேர்ட் கொஸ்டின் பா. ஆவரேஜ் ஆஃப் salary where date of joining between 2018 8 ஆகஸ்ட் மாசம் மட்டும் கண்டுபிடிக்கணும் நீ. சரி, ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. எஸ் மேம், ஒண்ணுதான் இருக்கு. 135000 தான் எஸ் மேம். இல்லையா? ஒருத்தன் தான் இருக்காங்க. ஆனா 2 கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும். சின்ன சின்ன மேக்ஸ் கேட்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. So we have to be prepared to do that. சரி, இதான் ஆன்சர் கீழ இருக்கிறது இதுதான். சோ எஸ் மா. மேம் P01 2 இருக்கு மேம். ஒன்னு வந்து ரஞ்சன், ஒன்னு வந்து முனீரா 2. சோ அதை எது செலக்ட் பண்ணும்? ரெண்டுமே வருது பாருங்க. ஓகே, எல்லாமே ஆர்டர்ல தான் வந்துருது. வரணுமா இல்லட்டா? இல்ல ஆர்டர் கிடையாது, நம்ம எப்படி வேணா போடலாம். ஓகே.
ஓகே ரைட் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹரிஷ் சொல்றியாப்பா? Define CID in customer. என்ன பண்ண சொல்றாங்க? பையர்கான தெரியல. கேக்குதாப்பா? எஸ் மேம் எஸ் மேம் இருக்கேன் மேம். கஷ்டமான கொஸ்டின்னாலதான் உன்னை கேக்குறேன், இல்லன்னா நானே போட்டுருவேன், வேற யாரையாவது கேட்பேன். சொல்லு. டிஃபைன் சிஐடினா என்ன சொல்ல சொல்றாங்க? ஃபாரின் கீ எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? என்ன ஆல்டர் என்ன தானே மேம்? ஆல்டர் யூஸ் பண்ணோம். சரி, ஆல்டர் டேபிள். ஃபாரின் கீ எங்க ஆட் பண்ண போறோம்? கஸ்டமர்ல ஆட் பண்ண போறோம். எனக்கு வரவே மாட்டேங்குது, எஸ் மேம். ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சா? சரி, query சொல்லு, அதுக்குள்ளே அது வருதான்னு பார்ப்போம். ஆல்டர் டேபிள் நான் எழுதின அப்புறம் திருப்பி வரும்னு நினைக்கிறேன். ஆல்டர் டேபிள் கம்பெனி கஸ்டமர் ஏன்னா வந்து அவங்க கஸ்டமருக்கு தான் போட சொல்றாங்க. ஓகே. ஆல்டர் டேபிள் கஸ்டமர் ஆட் காலம் தானே மேம்? கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் தான் ஆட் பண்ண சொல்றாங்க. ஏற்கனவே ஓகே அந்த ஓகே. சிஐடி இருக்கு பாரு. ஆட் ஃபாரின் கீ. பிரைமரி கீக்கும் இதேதான்ப்பா சின்டாக்ஸ். சிஐடி என்ன பண்ணோம் இங்க? நம்ம பண்ணிருக்கோம், இதை அவங்க புக்ல இருந்தாலும் ரெஃபரன்சஸ் இல்லாட்டியும் போட்டு போறோம். ரெஃபரன்சஸ் போட்டுட்டு, ரெஃபரன்சஸ் பெரிய வேர்டா இருக்கு, ரெஃபரன்சஸ் கம்பெனில இருக்கிற சிஐடி. இது வரைக்கும் இது கேட்டது இல்ல, சரியா? ஆனா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய கேள்விகள். இது வந்து உங்களுடைய கேவியோட மேம் ப்ரீ இது போர்ட் பேப்பர்ஸ்ல ரெஃபரன்சஸ் இருந்து நம்ம எடுத்திருக்கோம். போட்டிருக்கோமா மேம் முன்னாடி? நம்ம வந்து இத பிராக்டிகலா ட்ரை பண்ணது கிடையாது, ஆனா சின்டாக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு கீ படிக்கும் போதே நம்ம அதை படிச்சிருக்கோம். சோ ஆல்டர் டேபிள் ஓகே மேம். கஸ்டமர் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸே நமக்கு ஆக்சுவலா கிடையாது இல்லையா? நம்ம ஜென்ரலா கன்ஸ்ட்ரெயின்ஸே ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சதே கிடையாது. பட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம படிக்கணும், ஏன்னா இது வந்து இந்த ப்ரீ போர்ட் ஆஃப் கேவி பேப்பர்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. சோ நமக்கு சான்ஸ் இருக்கு அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு. ஒரு வாட்டி படிச்சு எஸ் வச்சுக்கோங்க. மேம். ரொம்ப ஈஸியான சின்டாக்ஸ் தான். சின்டாக்ஸ் மாறவே மாறாது. ஃபாரின் கீ எங்க ஆட் பண்ண போறீங்க? ரெஃபரன்சஸ் பிரைமரி கீ ஒரு டேபிள், அந்த அதுல இருக்கிற அந்த கீ, இந்த ரெண்டுத்தையும் வந்து கரெக்டா இப்படி எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே. என்ன சொல்றியா? டிஸ்ப்ளே த கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் நேம் who have purchased any product from the company Sony. கஸ்டமர் நேம் எங்க இருக்கு? இந்த டேபிள்ல இருக்கு. ப்ராடக்ட் நேம் எங்க இருக்கு? ஓகே. ஜாயின். நார்மல் சின்டாக்ஸ் என்ன கண்ணா? செலக்ட் A, B from table A, table B, where table A dot C is equal to table B dot C. கரெக்டா? ஜாயின் சின்டாக்ஸ் அது உங்களுக்கு. செலக்ட் whatever columns you want from table A, table B, where table A dot and the particular C, whatever எது ஜாயின் கண்டிஷனோ is equal to table B dot C. இப்படியே போட்டுடலாம் டைரக்டாவே, குட்டி குட்டி பேரா தான் இருக்கு. அலையாஸ் கிரியேட் பண்ணி, ஏன்னா ரெண்டுமே கம்பெனி கஸ்டமர்னு இருக்கு. அப்ப நீங்க கம்பெனி எக்ஸ் கஸ்டமர் ஒய்னு போட்டெல்லாம் போடணும். அண்ட் டேபிள் நேம்ஸும் நீங்க பாருங்க, ஆனா இங்க வந்து நேம்னு இருக்கு, ரெண்டு நேம் இருக்கு. ஸோ போடும்போது நீங்க பெட்டர் தான். அவங்க என்ன கேட்கறாங்க? கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் நேம் கேட்கறாங்க. ஸோ வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம ஃபுல்லா தான் போடணும்னு நினைக்கிறேன். Shivani, yes, sorry, your question இப்பதான் நான் பாக்குறேன். யங்கஸ்ட்னா மேக்ஸிமம் டேட் ஆஃப் பர்த், கரெக்ட். மேம் எனக்கு இங்க ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ வந்து நம்ம டேபிளோட ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணாம, இப்போ ரெஃபரன்ஸ்னா வந்து நம்ம கம்பெனி ஆஃப் அந்த காலம் நேம் போடாம நேம்னு மென்ஷன் பண்றப்போ எந்த டேபிள்னு அதை எடுத்துக்கோ மேம். அங்க நேம்ங்கிறது காமனா இருக்கு மேம். திட்டும் நம்மள வந்து அலோவ் பண்ணாத அந்த மாதிரி. அதான் மேம் பிராக்டிகல் ஒரு क्वेश्चन. ஆமா, அப்படி பண்ண முடியாது நம்மளால. சோ கரெக்ட்டா நம்ம போட்டு தான் ஆணும். சோ லெட்ஸ் சே செலக்ட். மேம் இங்க செலக்ட் நேம் கமாண்ட்னு வருமா? நேம் கமாண்ட்னு போடக்கூடாது, அதான் சொல்ல வரேன். ஏன்னா அதனாலதான் அவங்க வேணும்னே இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஏன்னா மத்த நேரத்துல நம்ம அப்படி போடவே தேவையில்லை, தானாவே வந்து சி நேம் பி நேம்னு அவங்களே கொடுத்துருவாங்க. இங்கதான் ரெண்டுமே நேமா இருக்கிறதுனால நேம் கமா நேம் நம்ம போடக்கூடாதீங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து இப்ப எக்ஸ் ஒய் வச்சு போடுறோம்னு வச்சுக்கோமே, ஒண்ணு நான் இப்படி ஃபுல்லா எழுதணும். கம்பெனி dot name, customer dot name, from company, customer, where
company dot cid is equal to customer dot first condition இது போட்டுதான் ஆகணும் நீங்க அதை நீங்க மறந்துடாதீங்க and yes மா மேம் இதுல வந்து COMP.nameனு கொடுத்துக்கலாமா அந்த மாதிரி வேணா பண்ணலாம். ஆமாமா அது நம்ம பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லா போட்டுறேன் சின்டாக்ஸ்ல, அதுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு எழுதி ஓகே காமிக்கிறேன். மேம். ஏன்னா இவ்வளவு வாட்டி வரும் நான் நினைக்கலப்பா, ஈஸியா வந்துரும் நினைச்சேன். அது எல்லா இடத்துலயும் திருப்பி திருப்பி கம்பெனி கஸ்டமர்னு வருது இதுல. சோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க கண்டிஷன் வேற கொடுத்திருக்காங்க. கம்பெனி நேம் வந்து சோனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கம்பெனி டாட் நேம் சிங்கிள் கோட்ஸ் இங்க போடணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிகாஸ் நவ் வி நோ தட் இது வந்து பெருசா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து select x dot name comma y dot name from company x comma customer y where x dot cid is equal to y dot cid and company dot name na x dot name equal to so. மேம் இந்த மாதிரி கொடுக்கலாமா? சூப்பரா இருக்கா ரொம்ப. எனக்கு இதான் நம்ம தெரியாது. யூஸ்வலா கம்பெனி கஸ்டமர் அப்படின்னு இருக்கிறத வந்து அலியாஸ் கிரியேட் பண்றோம் இல்லையா. கம்பெனி ஸ்பேஸ் கொடுத்து எக்ஸ் கொடுக்கணும், கஸ்டமர் ஸ்பேஸ் கொடுத்து y. நம்ம யூஸ்வலா எம்ப்ளாயி இ கமா சேலரி எஸ் அப்படின்லாம் வச்சு நம்ம போட்டிருப்போம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ ஷார்ட்கட் ஜெனரலா நம்ம ஸ்கூல்லயுமே யூஸ் பண்ணவே சொல்ல மாட்டோம், ஏன்னா தேவையே இல்லை. ஒரே ஒரு குவரிக்காகலாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் இல்லைங்கிறதுனால ஃபுல்லாவே தான் எழுத சொல்லுவோம். பட் இந்த கொஸ்டின் வேணும்ட்டே அதனால பெரிய பெரிய பேரா கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட். உங்களுக்கு எந்த சின்டாக்ஸ் ஞாபகம் வருதோ நீங்க தாராளமா எழுதலாம் இதுக்கு. சரியா? ஸோ அலியாஸ் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், அவ்வளவுதான். இல்லைன்னா நீங்க ஃபுல்லி குவாலிஃபைட் நேம்ஸ் வச்சு செகண்ட் கொஸ்டினுக்கு ரெண்டுமே கரெக்ட், நீங்க எது வேணா யூஸ் பண்ணி. கம்பெனி ஆஸ் எக்ஸ் கஸ்டமர் ஆஸ் தேவையில்லப்பா, ஆஸ் கொடுக்க மாட்டோம் இங்க, வெறும் ஸ்பேஸ் தான் கொடுக்கும். இங்க ஓகே ஓகே. எனக்கு வந்து ஜெயபிரஷிதா சொல்றியாமா? தேர்ட் क्वेश्चन இன்க்ரீஸ் குவாண்டிட்டி. அப்டேட் கஸ்டமர் குவாண்டிட்டி எங்க இருக்கு? கஸ்டமர்ல இருக்கு. சரி மேம் இன்க்ரீஸ் இல்ல, ஏன் மேம் அப்டேட் பண்றோம்? இன்க்ரீஸ்னா வேற என்ன பண்ணலாம்? இந்த இன்க்ரீஸ் யூஸ் பண்ண மாட்டோமா? இன்க்ரீஸ்ல ஒரு கமாண்ட் இருக்காடா ராகேஷ்? இன்க்ரீஸ் இன்டு அப்படி பண்ணுவோம் தான் கேக்குறேன். இன்க்ரீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா. நமக்கு இருக்கிற sorry, 4 insert. வேர்டு தான். இன்சர்ட் பண்ணலாம், delete பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், இல்ல அப்டேட் பண்ணலாம். இப்ப இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து அப்டேட் தானே பண்றோம், we are changing something தானே இங்க, அதனால அப்டேட் யூஸ் பண்றோம். சோ அப்டேட் குவாண்டிட்டி எந்த டேபிள்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்டேட் வந்து கஸ்டமர் டேபிள்ல இருக்கு. சோ அப்டேட் எந்த டேபிள்னு கண்டிப்பா எழுதணும். set quantity equal to quantity plus 15. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஏன்னா இன்க்ரீஸ் சொல்றதுனால குவாண்டிட்டி பிளஸ் 15, ஏற்கனவே இருக்கிற குவாண்டிட்டி கூட 15 ஆட் பண்ணணும். where price less than 40,000. கமா போடக்கூடாது. சரியா? கொஸ்டின்ல சிலதெல்லாம் அவங்க வேணும்ட்டே கொடுப்பாங்க உங்களுக்கு ஹாஃப் மார்க் கட் பண்றதுக்காக. சோ அவங்க கொடுத்திருக்க கொஸ்டின் அந்த சிங்கிள் கமா போடக்கூடாது. கமா போட்டா ஒர்க்கே ஆகாது எனக்கு தெரிஞ்ச எஸ்கியூஎல்ல. ஒர்க் ஆகுதா என்ன? கமா போட்டா ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுமாப்பா? ட்ரை பண்ணீங்களாமா? மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு எஸ்கியூஎல் பிராக்டிகல் போட்டு. நீங்க தான் இப்ப ரீசெண்டா எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. சரியா? சோ ஐடியலி கமா போடாம போட்டா சூப்பரா ஒர்க் ஆகும். கமா போட்டா ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியறதுனால நான் கமா போட மாட்டேன். சோ கொஸ்டின்ல சிங்கிள் கோட்ஸ் செலக்ட் சண்முகப்பிரியா நீ அப்படி போட்டேன்னு வச்சுக்கோ என் query-ய செலக்ட் குவாண்டிட்டி பிளஸ் 15 அப்படின்னு போட்டேன்னா உனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும் அது, ஆனா அப்டேட் ஆகாதுல்ல, டேபிள்ல போய் மாறாது. புரியுதா நான் சொல்றது உனக்கு? நீ உனக்கு அவுட்புட்ல காமிக்குமா இருக்கும், டிஸ்ப்ளே ஆகும்போது டிஸ்ப்ளே ஆகும், ஆனா வந்து உள்ள போய் அது மாறவே மாறாது. இங்க வந்து அவங்க மாத்த தான் சொல்றாங்க ஒண்ணு. சோ வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. டைரக்டா see the query will either be alter, update, இந்த செலக்ட், இன்சர்ட், இத சுத்தி சுத்தி தான் क्वेश्चंस உங்களுக்கு இருக்கும். சோ அதனால நீங்க அதையே நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், பெருசா நீங்க எக்ஸ்ட்ராவே திங்க் பண்ணவே தேவையில்லை. எஸ் மேம். மேம் செகண்ட் queryல வந்து அவங்க ப்ராடக்ட் நேம் தானே மேம் கேக்குறாங்க. அப்ப ப்ராடக்ட் நேமே டைரக்டா போட்டுடலாம். எதுக்கு கம்பெனி டாட் நேம் போட்டிருக்கீங்க செலக்டுக்கு அப்புறம்?
ஆனா ப்ராடக்ட் நேம் மட்டும் இல்லையே, கஸ்டமர் நேம் தானே கேட்டிருக்காங்க. ஆனா ப்ராடக்ட் நேம் டிஸ்ப்ளே பண்ண ஆமா சொல்றாங்க. ஆமாப்பா கரெக்ட். தேவையே இல்ல, ப்ராடக்ட் நேம் தான் ஆக்சுவலி கேக்குறாங்கப்பா. இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகட்டும். சரிப்பா, ஓகே. இது வந்து கஸ்டமர் கம்பெனி நேம் கேட்டாதான் போடணும் சிவானி. கரெக்ட், கம்பெனி நேம்க்கு தான் query எழுதியிருக்கோம்ப்பா. நான் ப்ராடக்ட் நேம் இருக்குன்னு நான் இங்க பார்க்கவே இல்லை. இப்ப எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்க டைரக்டாவே எழுதிடலாம் இல்லையா? அப்ப செகண்ட் query ஸ்ட்ரைக் பண்ணிடுவோமா? அப்புறம் யாரா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக போறீங்க. செகண்ட் query தப்பு. சோ அப்ப டைரக்டாவே செலக்ட் கஸ்டமர் நேம் which is name, ப்ராடக்ட் நேம், ஃப்ரம். இப்ப நீ வந்து வேணும்னா உங்க சாய்ஸ் தான். கம்பெனி எக்ஸ் கஸ்டமர் ஒய், வேர் இந்த எக்ஸ் டாட் ஈஸியா போட்டுக்கலாம். CID is equal to y dot CID and x dot name is equal to x dot name is equal to Sony. இங்க நீங்க சொன்ன மாதிரி தப்பா இருக்கும். நான் வந்து எக்ஸ் டாட் நேம் போட்டா ப்ராடக்ட் நேம்க்கு பதிலா கம்பெனி நேம் வந்திருக்கும். ஸோ தப்பா ஆகும், அந்த பெரிய தப்பு போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இப்படிதான் எழுதிருக்கணும். அண்ட் இது தேவையில்லை, பிகாஸ் தேர் ஆஸ் ஃபார் ப்ராடக்ட் நேம் எக்ஸ் டாட் ஒய் டாட் அங்க தேவையே இல்லை. கன்சிடர் த கேம்ஸ் டேபிள் தானே. இப்போ வந்து ஐடென்டிஃபை தி பாசிபிள் கேண்டிடேட். ஏற்கனவே லாஸ்ட் டைம் பண்ண क्वेश्चन தான் மேம். எதுலயாவது யூனிக் கீஸ் இருந்தா அது வந்து கேண்டிடேட்ஸா இருக்கலாம். யூனிக்கா இருந்தா அது கேண்டிடேட்டா இருக்கலாம். எஸ். நிதின் சொல்றியாப்பா? நிதின் கேண்டிடேட் கீ சொல்லு பார்க்கலாம் அந்த டேபிள்ல. ஃபர்ஸ்ட் பிரைமரி கீ சொல்லிரு. செகண்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். பிரைமரி கீ ஜி கோட். ஜி கோட் ஏனா அதுல வந்து யூனிக்கா இருக்கு அப்படினு சொல்லிரலாமா? யூனிக்கா இருக்கு. கேண்டிடேட் கீ இட் கேன் பி ஷெட்யூல் கேம் நேம். கேம் கேண்டிடேட் கீஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம்? கேண்டிடேட் கீ நான் செட் மாதிரியே போட்டேன். நேத்து கிளாஸ் வந்தியா நீ? எஸ் மேம். கேண்டிடேட் கீஸ் இஸ் பிரைமரி கீ பிளஸ் ஆல்டர்னேட் கீஸ் சொன்னோம். அப்போ வந்து கேண்டிடேட் கீஸ் வந்து மொத்தமா இதுல வந்து எதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகல எல்லாமே கீ தான். சோ இதுல வந்து நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையாப்பா? கேம் நேமும் ரிப்பீட் ஆகல, பிரைஸ் மணியும் ரிப்பீட் ஆகல, டேட்டும் ரிப்பீட் ஆகல. எவ்ரிதிங் எக்ஸெப்ட் நம்பர். சரியாப்பா? அதான் ஆன்சரும் கூட நிறைய வாட்டி கேக்குறாங்க இப்ப இந்த क्वेश्चन. சோ கொஞ்சம் கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. மேம் ஒரு டவுட் மேம். Now if they ask alternate key then we should not mention the primary key but everything else. Yes, correct. அவ்வளவுதான். சோ இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन we cannot choose what is the இது மட்டும் தான் பிரைமரி கீயா இருக்கணும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. பட் வந்து நம்ம வந்து ஜெனரலா சஜஸ்ட் த மோஸ்ட் சூட்டபிள்னு கேட்டிருக்கிறதுனால ஜி கோட்ல வந்து நல் வேல்யூஸும் இல்ல, யூனிக்கா இருக்கு. அதனால நம்ம அந்த ஜி கோடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜெனரலா வந்து நீ சொல்ற மாதிரி நீ வேற எந்த ரீசன் வேணா நீ கொடுத்துக்கலாம் இதுல. பட் பின்னாடி ஃபியூச்சர்ல அப்படி நான் சொல்வேன் இதுல ஜெனரலா ஃபியூச்சர்ல ஆட் ஆகும்போது சேம் கேம் நேம் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, சேம் அமௌண்ட் ஆஃப் பிரைஸ் மணி வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் ஜி கோட் வந்து will always remain unique அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி சொல்லலாம் வேணா இல்லையா? G code is corresponding to the game name, right, ma'am? So if game name is repeating, then G code will also repeat. அப்போ ரெண்டுமே வந்து வரணும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா அப்ப G code கேம் நேம் ரெண்டையுமே நீங்க ஆன்சர்ல கொடுக்கலாம். அப்போ ஆனா ஏன் இதை யூஸ் பண்ணுவோம்? இது நான் வந்து அன்னைக்கு உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு ரோல் நம்பரை வந்து யூஸ் பண்ணுமா இல்ல இமெயில் ஐடியை யூஸ் பண்ணுமான்னு கேட்டா ரோல் நம்பரை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் கம்மி இல்லையா? பிரைமரி கீ இஸ் சம்திங் that we will keep on using in our exam. இல்ல கோட் எழுதணும்னா நம்ம பிரைமரி கீயை யூஸ் பண்ணி தான் கோட் எழுதுவோம். அப்போ ஷார்ட்டர் த கீ சில விஷயம்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? குட்டியா இருக்கணும், இன்டீஜரா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா they are better candidates for being a primary key. சோ அந்த மாதிரி எந்த ரீசன் வேணா எழுதலாம் சண்முகப்பிரியா. இதுக்கு நீ சொல்ற மாதிரி யூனிக்கா இருக்கும் தான். கேம் நேம் கண்டிப்பா யூனிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி தான். ஃபார் பர்டிகுலர் கேம் பிரைஸ் மணியும் பிக்ஸடா இருக்கலாம் நீ சொல்ற மாதிரி இல்லையா? சோ எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. சோ நீ அப்ப சொல்லும் போது ரீசனிங் கொடுத்தா போதும். இவங்க இதுக்கு ஆன்சர் கீழ வந்து ஜி கோட் தான் சூஸ் பண்ணிருக்காங்க பிகாஸ் இட் ஹாஸ் யூனிக் வேல்யூஸ் அண்ட் யூனிக் அண்ட் நாட் நல் வேல்யூஸ் அப்படி கொடுக்குறாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் நீ சொல்ற மாதிரி எல்லாமே அதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அப்புறம் என்ன சொல்லிடுவோம்னா இட் இஸ் an integer. It occupies less space. There is less chances for making an error while using this அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். போட்டாச்சு. நம்பர் மட்டும் போடக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது அது மட்டும் தான். ரெடியூஸ் மார்க்ஸ் இஃப் நம்பர் இஸ் இன்க்ளூடட்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழ.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்துடும். ஸோ மோஸ்ட் சூட்டபிள் காலம் கிவ் ரீசன் போட்டாச்சு. ரைட் வந்து ஆல்டர்னேட் கீஸ். ஸோ மற்ற மூணையும் வந்து நம்ம ஆல்டர்னேட் கீஸா எழுதிட முடியும். உங்களுக்கு இதை ஃபுல்லாலாம் முடிக்க போறது இல்ல. ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ தி கீ பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். ரொம்ப குவிக்கா இதை புடிச்சிடலாமா? என்னதுவா என்னமா கேண்டிடேட் கீ என்னதுவா இந்த ப்ரீவியஸ் क्वेश्चन? கேண்டிடேட் கீங்கிறது எல்லாமே இப்ப மொத்தமா நம்பர் தவிர எல்லாமே கேண்டிடேட் கீஸ். See இந்த ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கேண்டிடேட் கீஸ் இஸ் ஆல்வேஸ் a set of primary key along with alternate keys. அத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு அப்புறம் அதுல கேக்குற எல்லா கேள்வியும் எழுதிடலாம். சரி. எஸ் மா. Ma'am, is number part of alternate key? No ma, number will not be part of any key because it has repeating values. Okay. Insert the following record. சூப்பரா பண்ணிருவீங்க. ராகேஷ் இது பண்ண தெரியுமா உனக்கு? நீ கேட்டது இதுதானே? Insert into மிஸ்டேக் insert into store values. இல்லையா? இதான் syntax உனக்கு. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஐட்டம் நம்பர், ஐட்டம் நேம், எஸ் கோட், குவான்டிட்டி. கண்ணா எல்லாத்துக்குமே வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு அப்படியே போட்டு எழுதிடலாம். லைக் ஐட்டம் நம்பர் அப்படியே எழுதலாம். என்ன பண்ணும்? இங்க நோட் புக்கு சிங்கிள் கோட்ஸ் போடணும்பா. அது ஒன்றுதான் சேஞ்ச் உங்களுக்கு. நல்லுக்கு போடக்கூடாது. நல்லுக்கு போடணுமா இல்லையா ஹரிஷ்? போடக்கூடாது. போடக்கூடாது. சரியா? நல்லுக்கு போட தேவையில்லை. நல்லுக்கு போட தேவையில்லை. இல்ல இன்னொரு மாதிரி பண்ணலாம். இன்னொரு மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம அதை நல்லே போடாம நம்ம என்ன சொல்லலாம்? இன்சர்ட் இன்டு ஸ்டோர், இன்சர்ட் இன்டு அது அப்படியே பிளாங்கா விட்டாலே அது இன்சர்ட் ஆயிடும்ல. அது ஆகும். எப்ப ஆகும்னா இப்ப ஆகும். இப்ப வந்து நான் இங்க என்ன பண்ணலாம்னா ஐட்டம் நம்பர் இது மாதிரி. அதுக்கான 2 டைப் ஆஃப் இன்சர்ட் இருக்கு நமக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிக்கல்ல வைவா क्वेश्चन, எக்ஸாம்ல எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வேல்யூஸ் போட்டுட்டு இப்போ நீங்க 3 வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்காத வேல்யூக்கு அது நல் போட்டுக்கும். So either you can say the same thing, insert into இங்க வந்து 2010 notebook 23 null இது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இன்சர்ட் இன்டு ஸ்டோர் ஆஃப் அந்த 3 காலம் மட்டும் கொடுத்துட்டு வேல்யூஸ்னு போட்டு 3 வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணலாம். 2 மாதிரி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். See இது ஒரு வருஷம் போர்ட்ல கேக்குறாங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் போர்ட்ல நம்ம இதுக்கு தான் ப்ரிப்பேர்டா இருக்கணும். அவங்க query-யே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது ரெண்டுமே ஒர்க் ஆகுமான்னு கேட்பாங்க. இல்ல ஒரு query அவங்க கொடுத்துருவாங்க. Give another way of doing it கேட்பாங்க. So CBSE பொறுத்த வரைக்கும் you have to only read between the lines with them. சரியா? சோ ஒரு வாட்டி क्वेश्चन நல்லுக்கு கோட்ஸ் போடக்கூடாது மகனா. கோட்ஸ் கிடையாது. நல் இஸ் a keyword அங்க. வெறும் நல் மட்டும் தான். சரியா? சோ இந்த வந்து இன்சர்ட்ல 2 ways இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 வேல எதுக்காக செகண்ட் வே இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு பெரிய query எழுதணும்னு சொன்னா இதுக்காக தான் நம்ம அதை வச்சிருக்காங்க அவங்க. நமக்கு தேவையான காலம்ல மட்டும் if you have to insert values, then we have to use the column names after the table name. அப்புறம் values யூஸ் பண்ணி நம்ம போடணும் இதுக்கு. ஓகே. எஸ் மா ஜெயபிரஷிதா. எஸ் நான் அடுத்த பேஷண்ட் வரல. ஆல்டர் டேபிள் வந்துருவோமா? இந்த ரெண்டு ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு. ஆட் a new column. கிளியரா காலம்னே கொடுத்துட்டாங்க. சோ ஆல்டர் தான். alter table store add price. நீங்க add price decimal அப்படின்னு விட்டுறலாம். டெசிமல்னு அப்படியே விட முடியாது. டெசிமல்னு சொல்லிட்டீங்கன்னாவே நீங்க வந்து அதுக்கு சைஸ கொடுக்கணும். நீங்க வந்து floatனு சொல்லலாம்ப்பா. இங்க ஒர்க் ஆகும். அது FLOAT நார்மலா நீங்க மத்த லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ற float நீங்க சொல்லி விட்டுறலாம். ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா இங்க கொடுக்கல. அவங்க டேட்டா டைப்ஸ் டெசிமல்னு கொடுத்திருக்கிறதுனால நீங்க டெசிமல்லே போடுங்க. பட் டெசிமல்னு சொன்னீங்கன்னா சும்மா டெசிமல்னா ஒத்துக்காது. You have to give the size also there. Sangeeta, third question. floatக்கு size mention பண்ணலாமா? floatக்கு தேவையில்லப்பா. தானாவே அது டெசிமல் பாயிண்ட் எடுத்துக்கும். Any it can take any number. ஆமா ஆமா. ஸ்பெசிஃபிக்கா இல்லாம எடுத்துக்கும் அது. Yes ma'am. Ma'am, just drop store. Ma'am, will it come table like போடணும்ப்பா. drop table table name. Okay, drop so table drop table store. Yes ma'am. எப்பவுமே நான் சொன்ன மாதிரி DDL எல்லாத்துக்குமே வந்து you try to give the table. அதான் பெட்டர். அந்த டேபிள் கீவேர்ட் இருந்துச்சுன்னா பெட்டர் உங்களுக்கு அது.
சரியா? செக் கன்ஸ்ட்ரெயின் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் முன்னாடி போய் படிங்க. நான் பிபிடில ஏற்கனவே நான் இந்த கிளாஸ்ல கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இது பண்ண போறது இல்ல. இது மட்டும் பண்ணிடுவோம். ஐ திங்க் இந்த கொஸ்டின் அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. Let me take someone else. நந்தகுமார் சொல்றியா கண்ணா எனக்கு இருக்கு. Degree and cardinality of the resultant table after performing Cartesian product சொல்றாங்க. TP இருக்கு, FW05 இருக்கு, BS இருக்கு, SH இருக்கு. எல்லாமே இருக்கு. நல்ல வேலை கண்ணா, ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஜாயின் ஆகிறதுக்கு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி before you do the problem. மேம் கார்டீசியன் ப்ராடக்ட்ல வந்து ஒரு வாட்டி தான் பிஐடி டேபிள் டிஸ்ப்ளே ஆகும்ல? ஒரு வாட்டி தான் எது டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்றேன். லைக் மேம் இப்போ வந்து சிலது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது வந்து பிஐடி தானே மேம், ரெண்டுக்குமே காமன். சோ அது பேசிஸ்ல தான் ஜாயின் ஆயிடும். சோ பிஐடி ஒரு வாட்டி தான் டிஸ்ப்ளே ஆகும்ல மேம் கார்டீசியன் இதுல? ரெண்டு கார்டீசியன் ப்ராடக்ட்ல வந்து 2 வாட்டி இருக்கும்பா, 2 வாட்டி இருக்கும். எல்லா காலம்ஸும் வரும். சோ இங்க வந்து 5 இங்கேயும் 5 ரோஸ் இருக்கு, இங்கேயும் 5 ரோஸ் இருக்கு. சோ ஆன்சர்ல வந்து 5 into 5 25 ரோஸ் இருக்க போகுது. இதுல நமக்கு டவுட் இருக்காது. அதே மாதிரி if you have the degree, you have 1 2 3 4 5 6 7 8 degree is going to be all of them. 4 plus 4. So இங்க முடிஞ்சிச்சு. இதே பாருங்க, what will be the degree and cardinality of the after performing natural join. So இதுதான் equi join க்கும் natural join க்கும் டிஃபரன்ஸ் தான். இங்கேயும் டிஃபரன்ஸ் நமக்கு. இங்க நமக்கு after you join you will have only 5 rows. ஏன்னா எல்லாமே வந்து அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். இந்த PID உடைய client name ஆட் ஆகும் இல்லையா? you have PID product name manufacturer price கூட வந்து CID ஆட் ஆகும், client நேமும் சிட்டியும் சேர்ந்து ஆட் ஆகுமே தவிர nothing else will change. So the number of rows after the join will be 5 and number of column natural join கொடுத்திருக்கிறதுனால the number of columns is going to be 7. ஏன்னா இந்த PID இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இது ஒரே ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வரும். யூசுவலா அது ஃபர்ஸ்ட் டேபிள் ஆர்டர்ல ரீடைன் ஆகும்பா. எக்ஸாம்லயே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்க எழுதுறதுக்கு. ஏன்னா 2 டேபிள ஜாயின் பண்ணும்போது முதல் டேபிள் தான் பிரைமரி டேபிள் உங்களுக்கு. சோ அந்த டேபிள்ல இது போய் ஜாயின் ஆயிக்குது. சோ ஆன்சர் ஒருவேளை எழுத சொன்னாங்கன்னு சொன்னா எப்படி ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கோ அதே ஆர்டர்ல எழுதிட்டு காலம்ஸை மட்டும் நீங்க பக்கத்துல போடுற மாதிரி இருக்கும். சரியா? the values are not same. ஏன்னு ரீசன் நீங்க கதை எழுதிக்கலாம் கண்ணா. புரிஞ்சுச்சா இது உங்களுக்கு? இந்த மாதிரியான கேள்விகள்ல தான் மார்க் போக சான்ஸ் இருக்கு நமக்கு. மத்தபடி மத்ததெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு எழுதிடலாம் நம்ம. questions which are very small nuances like thisல தான் அவங்க ட்ரிக் அதாவது கேட்பாங்க உங்களுக்கு. அங்கதான் முடிப்பாங்க. பேப்பர்ல 90 மார்க்ஸ் எல்லாரும் வாங்குற மாதிரி கொடுத்துருவாங்க. 60 on 70 should be easy only if you have studied the entire year. எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா அது நீங்க வாங்க முடியுமா இருக்கும். அந்த 10 மார்க் எங்க பிடிச்சதா அவங்க அந்த சென்டம் அந்த A1 டிசைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து that will decide on whether you are going to ace that or not. சரியா? ஓகே, நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண போறது இல்ல. ஆன்சர் கீ நான் அனுப்பிச்சு விடுறேன். நான் வந்து அப்படியே மூவ் பண்றேன். ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான். பண்ணல நான் உங்களுக்கு ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இதை மட்டும் we will move on கண்ணா. I think மத்ததெல்லாம் வந்து I think you can manage all this. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். 46 மட்டும் பண்ணிருக்கோம். அவுட்புட் கேக்குறாங்க பாத்துக்கோங்க. கொஸ்டின்ல query அவங்களே கொடுத்துட்டாங்க. செலக்ட் ஐட்டம் நேம் வேணாம், இதுவும் வேண்டாம், இதுவுமே வைக்கிறேன். we will move on to interfacing. வீடியோ ஸ்டேட்மென்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி क्वेश्चंस தான் ரிப்பீட் ஆற மாதிரி இருக்கு. 50 क्वेश्चंस இருக்கு. இதுக்கான ஆன்சர் I will send it to you. சரியா? move on to interfacing.